இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மையும் மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு இந்த நன்னாளை தந்தபடினால் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த 2025வது வருடத்தில் முதல் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஜீவனை தந்து சுகவனை தந்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்தபோது ஆண்டவரை தேடி அவர்களுக்கு விடுதலையை தந்து இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கெல்லாம் உதவி செய்திருக்கிற இதற்காக கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிறதான தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிப்போம். 52வது வசனம். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சீசர்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த பூமியிலே மனிதன் செய்கிறதான எல்லா காரியங்களும் தான் சந்தோஷப்படும்படியாகத்தான் அவன் செய்கிறான். இந்த பூமியில் எத்தனையோ விதமான செயல்பாடுகளை மனிதன் ஒவ்வொரு நாட்களும் அவர் அதிக பிரயாசத்தோடு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த பூமியிலே பாடுபடுகிறார்கள், சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சிக்காக படிக்கிறார்கள், சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சிக்காக வேலை செய்கிறார்கள், மகிழ்ச்சி வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், மகிழ்ச்சிக்காக பிள்ளைகளை ஆளாக்குகிறார்கள், மகிழ்ச்சிக்காக பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள், மகிழ்ச்சிக்காக. இந்த பூமியிலே மனிதர்கள் செய்கிறதான எல்லா செயல்பாடுகளும் அவர்களுடைய மகிழ்ச்சியினுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஒரு காரியம் சங்கடத்தை கொடுக்குமானால், துக்கத்தை கொடுக்குமானால் எந்த மனிதனும் அதை செய்வதற்கு விரும்புவதில்லை. ஒரு காரியத்தை செய்வது மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே மனிதன் அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆனால் இவ்விதமாக மகிழ்ச்சிக்காக மனிதர்கள் அநேக விதமான காரியங்களை செய்தாலும் எத்தனை மனிதர்கள் சந்தோஷமாக இந்த பூமியிலே இருக்கிறார்கள் என்றால் அது விரல் விட்டு எண்ணிவிடலாம். அவ்வளவு குறைவான ஜனங்கள் தான் இந்த பூமியிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சி நாம் செய்கிறதான செயல்பாடுகளிலே இல்லை என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சீசர்களை ஆண்டவர் சந்தோஷத்தினால் நிரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை எப்போதும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தை சமூகமும் சத்தியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். இந்த வார்த்தையிலே ஆண்டவர் அவருடைய சீசர்களுக்கு சந்தோஷத்தை இருதயத்தில் நிரப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கும் போது அநேக ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்கிறவருடைய வாழ்க்கையிலும் கூட நிம்மதி இழந்து இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணி வருகிறார்கள். ஆண்டவர் எப்போதுமே நிம்மதி இல்லாமல் மனிதன் வாழ்கிறத விரும்புவதே இல்லை. மனிதர்களுக்கு ஆண்டவர் நிம்மதியை கொடுக்கும்படியாகத்தான் இந்த பூமியிலே வந்தார். இந்த நிம்மதி சந்தோஷத்தில் இருக்கிறது, இந்த நிம்மதி சமாதானத்தில் இருக்கிறது. இந்த நிம்மதியை ஆண்டவர் யாருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் அவருடைய சீசர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுவும் குறைந்ததான சந்தோஷம் அல்ல, இருதயத்தை முழுவதும் அவர் சந்தோஷத்தினால் நிரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்தினால் நிரப்பினார் என்று பார்க்கும்போது நம்முடைய இருதயம் மட்டும் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவது அல்ல, நம்முடைய
சுற்றுச்சூழல், நாம் இருக்கிறதான குடும்பம், நாம் செய்கிறதான வேலை, நாம் நம்முடைய திருப்திக்கு செய்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருடைய சந்தோஷத்தை நிரப்புகிறவராகவே இருக்கிறார். இந்த சந்தோஷம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறைவுபட்டிருக்கிறது என்றால் ஆண்டவரிடத்துல நாம் கேட்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில நீங்க சொல்லி இருக்கிறீங்க, சீசர்களை சந்தோஷத்தினால் நிரப்புவதாக சொல்லி இருக்கிறீங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் குறைந்திருக்கிறது, நாள்தோறும் குறைந்து கொண்டே போகிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கலாம். ஆண்டவரிடத்துல கேட்டா குறைந்த சந்தோஷத்தை ஆண்டவர் மறுபடியும் தருவார். இந்த சந்தோஷம் குறைப்பட்டதான ஒரு மனுஷனை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் அதனுடைய 15ஆம் அதிகாரம், அதுல நீங்கள் 10வது வசனம் முதல் 16வது வசனம் முதல் ஒரு சில வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அதுல இளைய குமாரனுடைய சரித்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே சந்தோஷமாக வாழ்ந்தான், நிம்மதியாக வாழ்ந்தான். ஆனால் இவனுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் இருந்தது, இவனுடைய இருதயத்துல ஒரு காரியம் நிறைந்திருந்தது. இவனுடைய இருதயத்துல நிறைந்திருந்ததான காரியம் என்னவென்றால், எனக்கு பணம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், நண்பர்கள் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், எப்போ என்னோட ஆட்கள் பேசிக்கொண்டு இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் சொல்கிறதான எண்ணத்தினால இவன் தகப்பனாரிடத்துல இருந்து எல்லா நன்மைகளையும் இவன் வாங்கி கொண்டு தகப்பனை விட்டு தூரத்திலே போய்விட்டான். தகப்பனுடைய அருகாமையிலே இருந்தால் தகப்பன் வழி நடத்துவார். தகப்பனுடைய அருகாமையிலே இருந்தால் நல்லது எது கெட்டது எது அதை சொல்லிக் கொடுப்பார். தகப்பன் அருகாமையிலே இருந்தால் அவன் வழிவிலகி போகும்போது அவனுக்கு வழியை சொல்லிக் கொடுப்பார். இது இவனுக்கு என்ன செய்யவில்லை, பிடிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இளைய குமாரனுக்கு தகப்பனுடைய அன்புல அரவணைப்புல இருக்கிறது பிடிக்கவில்லை. இவனுக்கு எப்போதும் தேவை பணம், பொருள், ஜனங்கள், சந்தோஷமான நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற வேண்டும், நண்பர்களோடு உல்லாசமாக இருக்க வேண்டும். இவைகளிலேயே தன்னுடைய விருப்பத்தை வைத்திருந்தான். ஆனால் சந்தோஷம் நிரந்தரமாக நிலையாக தகப்பன் வீட்டிலே தான் இருக்கிறது என்பதை அவன் அறியாமலேயே இருந்து விட்டான். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறதான அநேக ஜனங்களும் இந்த பூமியிலே உள்ளதான அநேக விதமான காரியங்களிலே தான் இவர்கள் சந்தோஷத்தை தேடுகிறார்கள். இந்த பூமியிலே நாம் செய்கிற செயலின் மூலமாக வருகிற எல்லா சந்தோஷமும் சீக்கிரத்துல என்ன செய்து போய்விடும், குறைந்து போய்விடும். இவனுடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் போக போக இவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்ன செய்தது, குறைபட்டு ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டான். சரீர பிரகாரமான வாழ்க்கையிலையும் குறைவு, இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்திலையும் குறைவு, ஒன்றுமில்லாத வெறுமையை இவன் உணர்ந்தான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் வெறுமையை உணர்கிறதான நேரத்தில் தகப்பன் வீட்டை நினைப்பதற்கு பதிலாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் விட்டு வந்த எகிப்தை நினைத்தது போல அநேக ஜனங்கள் தாங்கள் விட்டு வந்ததான பாவ வாழ்க்கை, தாங்கள் விட்டு வந்ததான ஜனங்களுடைய ஐக்கியம், தாங்கள் விட்டு வந்ததான அநேக விதமான திருப்தி செய்யாத உலகத்துடைய காரியங்களை மறுபடியும் நினைத்து பார்ப்பார்கள். ஆனா அந்த இளைய குமாரன், அவனை கெட்ட குமாரன் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். ஆனா பைபிள் கெட்ட குமாரன் என்று சொல்லி அவன் என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. இவன் இளைய குமாரன், இவன் ஒரு நல்ல குமாரன் தான். இவன் இடைப்பட்டதான நாளில்
இவனுடைய இருதயம் பணத்தின் பேரிலே, பொருளின் பேரிலே, சொத்தின் பேரிலே ஆசையாக இருந்தது. எப்போது நண்பர்களோடு இருக்க விரும்புகிறான், எப்போது நண்பர்களோடு பேசிக்கொண்டு இருப்பதை விரும்புகிறான். தகப்பனிடத்தில் பேசிக் கொண்டிருக்க விருப்பம் இல்லை, சகோதரனிடத்தில் பேசிக் கொண்டிருக்க விருப்பம் இல்லை, தாயினிடத்தில் பேசிக் கொண்டிருக்க விருப்பம் இல்லை, தன் தகப்பன் வீட்டிலே இருக்கிறவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்க விருப்பம் இல்லை. இவன் எப்போது நண்பர்களுடைய ஐக்கியத்திலேயே வாழ்ந்து வருகிறான். அவன் முதலாவது நினைத்தான், இதுதான் என்னுடைய சந்தோஷம், இந்த சந்தோஷம் நிலையாக இருக்கும், இந்த பணம் குறையாது, இந்த மனிதர்களுடைய அன்பு குறையாது என்று சொல்லி நினைத்தான். பணம் குறையவும் அன்பு குறைந்து விட்டது. உங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறதான ஜனங்கள், உங்களுடைய பொருளாதாரம் குறைந்து விட்டதானால் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு முற்றிலுமாக போய்விடும். உங்களை விசாரிப்பதற்கு ஆட்களே இருக்காது. பணம் இல்லாதவர்களுக்கு இந்த பூமி கிடையாது என்று சொல்லி அநேக ஜனங்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பணம் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை. பரலோக ராஜ்யம் அருள் உள்ளவர்களுக்கு தான் உண்டு. ஆனால் அந்த அருள், அந்த தேவனுடைய கிருபை இப்போதே நம்மிடத்துல இருப்பதை நாம் உணர்வோமானால் நம்முடைய சந்தோஷத்தை இந்த பூமியில் உள்ள காரியங்களிலே நாம் தேட மாட்டோம். இந்த பூமியிலே நாம் இருக்கிற வரைக்கும் நாம் வாழ்வதற்காக வேலை செய்ய வேண்டும், வாழ்வதற்காக வருமானம் ஈட்ட வேண்டும், வாழ்வதற்காக கடின உழைக்க வேண்டும். அதெல்லாம் தேவைதான். ஆனால் அதுதான் நம்முடைய நோக்கம் என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. பணத்தை நம்பின, நண்பர்களை நம்பினதான இந்த இளைய குமாரன் எல்லாராலும் கைவிடப்பட்டான். பணம் அவரை கைவிட்டது, மனிதர்கள் எல்லாரும், அவனை நேசித்தவர்கள் எல்லாம் அவரை கைவிட்டு விட்டாங்க. அவன் எப்படி இருக்கிறான்? தனியாக இருக்கிறான். சந்தோஷம் எல்லாம் முழுமையாக போய்விட்டது. இவனுக்கு நித்திரை வரவில்லை. இவனுடைய இருதயம் மிகவும் அங்கலாய்க்கிறது. அவனுடைய இருதயம் அங்கலாய்க்கும் போது இவன் நினைத்து பார்க்கிறான். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்வு காலத்துல நீ என்ன செய், சிந்தனை செய். இவன் தாழ்வு காலத்துல சிந்தனை செய்யும் போது அவனுடைய அறிவுக்கு ஒன்று புலப்பட்டது. என்னுடைய தகப்பனார் வீட்டில் இருக்கிறதான வேலைக்காரன் கூட எப்படி இருக்கிறான்? சந்தோஷமாய் இருக்கிறான். தேவனுடைய சபையிலே கடந்து வந்து தேவனுக்குள்ளாக வாழ்கிறதான அடிமையானவன் கூட எப்படி இருப்பான்? சந்தோஷமாக இருப்பான். ஆனா பணத்தை நம்பி, பொருளை நம்பி தேவனுக்கு வெளியே இருக்கிறதான மனுஷனுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். பணம், பொருள், செல்வம் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கும் என்றால் ஏன் அநேகர் பணக்காரர்கள் தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள்? அநேக கோடீஸ்வரர்கள் பணம் சந்தோஷம் கொடுக்கும் என்று சொல்லி நம்பினார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயம் வெறுமையை உணர்ந்தது. அவர்களால் இந்த பூமியிலே தொடர்ந்து வாழ முடியவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் குறைபடுமானால், உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி குறைபடுமானால் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் தேவனை பின்பற்றுகிறதான சீசன் ஆகிய எனக்கு ஆண்டு சொல்லி இருக்கிறார், சந்தோஷத்தினால் சீசர்களை நிரப்புவேன் என்று சொல்லி. என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் குறைபடுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் நினைத்து பார்க்கும்போது நீங்கள் நிச்சயமாக அதனுடைய காரண காரியத்தை அறிந்து கொள்வீர்கள். அந்த இளைய குமாரன் அறிந்து கொண்டான், என்னுடைய தகப்பன் வீடுதான் எனக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும். என்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிறதான வேலைக்காரன் கூட எப்போது நிம்மதியா சாப்பிடுறான், நிம்மதியா வேலை செய்யறான், நிம்மதியா தூங்குகிறான். அவன் அந்த தகப்பன் வீட்டில் நடைபெறுகிறதான எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் சந்தோஷமாக கலந்து கொள்கிறான். நான் ஏன் இவ்வளவு தூரத்துல தகப்பனை விட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவன் அன்றைக்கே அவன் நடந்து தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டான். அவன் ஒருவேளை வீட்டில இருந்து போகும்போது ஆடம்பரமாக அவன் கடந்து போயிருப்பான். தகப்பன் வீட்டை விட்டு ஒரு மனுஷன் வெளியே போன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் குறைவதற்கு கொஞ்சம் காலமாகும்.
பணம் வந்து குறைவதற்கு கொஞ்சம் காலமாகும், சரீரத்தில் சுகம் குறைவதற்கு கொஞ்சம் காலமாகும். ஆண்டவர் விட்டவுடனே நன்றாக இருந்தது போலதான் இருக்கும். கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறதான வேலையாகிய சபைக்குள்ள இருந்து வெளியே போனவுடனே கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும். ஒரு நாள் முழுமையாக என்ன ஆகிவிடும்? வெறுமை ஆகிவிடும். இந்த இளைய குமாரனுக்கு எல்லாம் வெறுமையான போது இவனுக்கு இப்ப ஒன்றுமே இல்லை. பார்க்கிறான், சுற்றி சூழ பார்க்கிறான், ஆறுதல் சொல்ல கூட ஒருவரும் இல்லை. நீங்களும் அப்படிதான். ஆறுதல் சொல்ல கூட ஒரு நபர் வர மாட்டாங்க. உங்களுக்கு பணம், பொருள், பெரிய வீடு, காரு, பங்களா, நகை, நட்டு இவைகள் இருந்தால் சொந்தம் வரும், உறவுகள் வரும். உறவே இருக்காது, உறவு பாராட்டுவாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் குறைந்து போய்விட்டது என்றால் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதான மனிதன் கூட, உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கூட உங்களை எட்டி பார்க்க மாட்டாங்க. அதுதான் வந்து இந்த உலக வாழ்க்கை. சரித்திர சம்பவம் இருக்கிறது. இந்த இளைய குமாரனுக்கு ஒருவருமே இல்லை. இவரிடத்துல வாங்கி சாப்பிட்டவன ஒருவருமே இல்லை. இவனோட சந்தோஷமாக இருந்தவன் ஒருவருமே இல்லை. இப்பதான் இவருக்கு என்ன வருது? ஒருவேளை சாப்பாடு கிடைக்கல. என்ன சாப்பாடு கிடைக்கல? தவிடு தின்னான்னு சொல்லுவாங்க, தவிடு கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. பைபிளை நீங்க நல்லா வாசி பார்த்தா அவனுக்கு என்ன கிடைக்கல? தவிட சாப்பிடலாம் என்று சொல்லி நினைத்தான். அது எதுக்கு கொடுக்கிறது? பண்டி, அதாவது அவனுடைய தரம். இவன் யாரு? கோடீஸ்வரனுடைய மகன். இவனுடைய தகப்பன் வந்து பெரிய கோடீஸ்வரன், நிலவரங்கள் உள்ளவர், நிறைய ஆடு மாடுகள் உள்ளவர், நிறைய வேலைக்காரங்க உள்ளவர். ஆனா அவருடைய மகன் இப்போ எப்படி இருக்கிறான்? ஆகாரம் இல்லாம, பசி, கொடுமை. என்ன வேணும்? ஆகாரம் வேணும். இவருக்கு வேலை என்ன வேலை? அதாவது வேலை வாங்கி இருக்கிறாங்க, என்ன கொடுக்கல? வேலை வாங்கி இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்கல. அந்த தகப்பன் வீட்டுல வேலை செய்யறவனுக்கு பூர்த்தியான சாப்பாடு. இந்த நிலையில இன்றைக்கு நிறைய ஜனங்கள் வந்து வாழ்ந்து வருகிறார்கள். நம்ம எல்லாம் படைத்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லலாம். ஆனால் நம்மை ஆண்டவர் இயேசு படைத்தார் என்பதை நம்ம நம்புகிறோம். அந்த நம்பிக்கையினால் அவர் இன்றைக்கு நம்மளை வந்து நடத்தி கொண்டுதான் இருக்கிறார், நம்மளை விசாரித்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம அவரோட தூரமாக இருந்தோம். ஆனால் அவரை நினைத்து பார்த்த போது இந்த இயேசுதான் நம்மளை படைத்தவர், இந்த இயேசுதான் நம்முடைய பரமபிதா, இந்த இயேசுதான் என்னுடைய பரம தகப்பன் என்று சொல்லி நாம வந்து விசுவாசித்து அவருடைய பக்கத்துல வரும்போது அவருடைய வீட்டுக்கு கூட நாம வந்து சேரல. ஆனா அவர் வெளியே வந்து, வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம கட்டி அரவணைத்து அவர் வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு போனார். இந்த இளைய குமாரனுடைய தகப்பன் அவன் பையன் போனான், அவன் வரட்டும், உணர்வடைந்து வரட்டும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய எண்ணத்துல இல்லை. எப்போதும் யாருடைய நினைவு தான்? மகனுடைய நினைவாதான் இருக்கு. ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மீது எல்லாம் ஆண்டவருக்கு எப்போது என்ன இருக்கு? அன்பு இருக்கு. இந்த அன்பு அவர்கள் தவறாக பயன்படுத்துறாங்க. அந்த அன்பு இருக்க போய் தான் அவங்க என்ன வாழ்க்கையில பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை செய்தாலும் ஆண்டவர் ஒரே அடியாக அடித்து அவர்களை கொண்டு விடவில்லை, விட்டிருக்கிறார். இன்னும் இந்த வருடம் இருக்கட்டும், இப்போதாவது என்னை தேடுவாங்க, இப்போதாவது என்னுடைய அன்பை அறிவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து விட்டு வைத்திருக்கிறார். இந்த இளைய குமாரனை இந்த தகப்பன் நினைத்து நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிற. எனவே தான் அவன் தூரத்தில் வரும்போதே என்ன செய்யறாரு? தகப்பன், கோடீஸ்வர தகப்பன், இவரு தான் இறங்கி அவர் யாரை தேடி போறாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு. நிறைய பேர் நினைக்கிறது போல ஒரு மனுஷன் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், பிதாவுடைய மகிமை பிறந்தவர். அவர் அந்த ராஜ்யத்தை விட்டு கீழே, நம்ம ஒரு நாள் ராஜ்யத்துக்கு போக போறோம். அந்த ராஜ்யத்தில் போனதற்கு பிறகு ஆண்டவர்
நம்ம யாரை நீங்க பூமிக்கு போங்கன்னு சொன்னாலும் நம்மளால பூமிக்கு வரவே முடியாது. ஏன்னா அது அவ்வளவு மகிழ்ச்சியான இடம், அவ்வளவு மேன்மையான அந்த இடம், அவ்வளவு சந்தோஷமான இடம். அதை விட்டு யாரும் வரமாட்டாங்க. ஆனா இயேசு அந்த அப்படிப்பட்டதான மேன்மையான ராஜ்யத்தை விட்டு இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து அவ்வளவு பாடுகளை பட்டார். அவர் மனிதனுக்கு கேடு செய்தார் சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா சில ஜனங்களும் அறியாம சொல்லுவாங்க, தவறு செய்யாமலாம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எந்த ஒரு தவறுமே செய்யவில்லை. அவரை சிலுவையில் அறைவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், தான் மனிதனாயிருக்க இவன் தன்னை தேவனுக்கு சமமாக்குகிறான். அந்த ஒரே ஒரு எண்ணத்தினால்தான் இவரை சிலுவையில் அறைந்து கொண்டாங்க. அது தேவனுடைய திட்டம். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஐஸ்வர்ய சமணராக இருந்ததான அந்த ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வந்து நம்மை மீட்டெடுத்தார். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுத்து இழந்ததான சந்தோஷத்தை, சமாதானத்தை நமக்கு அவர் தந்தார். இந்த சந்தோஷம் குறைபடும் போது தேவனிடத்துல நாம கேட்போம், தேவன் நமக்கு உணர்வை தருவார். மறுபடியும் தகப்பன் வீடை நம்ம தேடுவோம், மறுபடியும் தேவ சன்னிதானத்தை தேடுவோம், மறுபடியும் ஜெப ஜீவியத்தை நம்ம தேடுவோம், மறுபடியும் ஆண்டவரை துதிப்பதை தேடுவோம், மறுபடியும் ஆண்டவருக்காக கொடுப்பதை தேடுவோம், மறுபடியும் ஆண்டவருக்காக நேரம் செலவழிப்பதை தேடுவோம், மறுபடியும் ஆண்டவர் பற்றி உயர்த்துவதை தேடுவோம். இப்படி நாம் தேடி கடந்து வந்தால் நம்முடைய சந்தோஷம் குறைவிடாதபடி கர்த்தர் மீண்டுமாக நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புவார். கர்த்தர் நாமே இந்த மாதத்திலும் வரப்போற நாட்களிலும் குறைபட்டிருக்கிற எல்லா சந்தோஷ குறைவையும் மாற்றி நம்மை சந்தோஷத்தினால் மகிழ்ச்சினால் நிரப்புவதாக. எல்லா மரணங்கள் படித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் தேடுவோம். ஆண்டவரே, சந்தோஷத்தினால் சீசர்களை நிரப்பேன்னு சொல்லி இருக்கிறேன். என்னை சீசனாக நீங்கள் மாற்றி பல வருடங்கள் ஆகிவிட்டது. நான் சீசனாக இருக்கிறேன். இந்த சீசத்துவத்துல இருக்கிறதான எனக்கு என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் குறைந்திருக்கிறதே ஆண்டவரே. இந்த சமாதானத்தை மறுபடியும் என்னுடைய இருதயத்துல நிரப்புங்க, என்னுடைய குடும்பத்துல நிரப்புங்க, என்னுடைய பிள்ளைகளிடத்துல நிரப்புங்க, என்னுடைய வேலையில நிரப்புங்க, என்னுடைய பொருளாதாரத்துல நிரப்புங்க, என்னுடைய சர்வ சுகத்துல நிரப்புங்க. எல்லா காரியத்திலும் சந்தோஷம் நிரப்பப்படத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம எல்லாரும் கெஞ்சி மன்றாடுவோம். இந்த கால வேளையில கேட்கிறதால இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாக தந்து உங்களை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தை காண உதவி செய்தி. இந்த புதிய மாதத்தில் இந்த கால வேளையிலே உம்முடைய நாமத்தை பாட, துதிக்க, மகிமைப்படுத்த நாங்கள் மீண்டுமாக சந்தோஷத்தால் நிரப்பப்பட எங்களுக்கு கிருபை செய்தீரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ ஏராள வாக்கு தத்தங்களை தந்ததால் ஆண்டவர் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு சந்தோஷத்தை நிரப்புவேன் என்று சொல்லி நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் சீசராக என்னைக்கு நீங்கள் ஏற்று பண்ணீர்களோ அந்தையில இருந்து எங்களை துக்கப்படுத்துகிறதால எல்லா காரியங்களையும் மாற்றி எங்களை சந்தோஷத்தினால் நிரப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இடைப்பட்டதான நாட்களிலே சிலருடைய வாழ்க்கையிலே குறைந்து இருக்கிறது. அந்த குறைவாக இருக்கிறதான சந்தோஷம் நிறைவாகும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை நிரப்புங்க. அவருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளிலே, வேலை செய்கிறதிலே கர்த்தாவை என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றிலும் சந்தோஷம் நிரப்பப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை யார் யார் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறதான சந்தோஷத்தை கிடைக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுதலையாக்கி கர்த்தாவை சந்தோஷத்தினாலோ அவர்கள் எல்லாரையும் நிரப்பும் ஆண்டவரே. மீண்டும் இந்த இளைய குமார் தகப்பன் வீட்டிலே கடந்து வந்து அந்த இடத்திலே கர்த்தாவை விருந்துண்ட சந்தோஷம் கொண்டாடி இந்த ஜனங்களோடு இருந்தது போல எல்லா ஜனங்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட உங்க சன்னிதானத்தை வாஞ்சிக்க, உங்க சன்னிதானத்திலே கடந்து வந்து சந்தோஷத்தை தேடி நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்காக எல்லா ஜனங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
வரப்போகிற நாட்களிலும் சந்தோஷம் குறைவிடாதபடி நிறைவான சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பி வழிநடத்து ஆண்டவரே. கர்த்தாவே, வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா செய்யறதான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, வேலை செய்வதற்கான சுலபமான ஆரோக்கியத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க. பிள்ளைகளுடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, முடிவு புரிந்தும் நிலைத்திருக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை செய்ய ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் நாங்கள் இன்னொரு புதிய மாதத்தை காணும்படியாக எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தாவே தீர்க்காய்ச்சை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.